இனிய மாலை வணக்கம். இன்று கதம்பமஞ்சரி என்ற தலைப்பின் கீழ் இன்றைய கருத்து குவியலாக ஒரு தகவலை கூற விரும்புகிறேன். பொதுவாக புலவர்கள் தமது படைப்பினை வழங்கும் பொழுது கடவுள் வாழ்த்து என்ற பாடலுடன் ஆரம்பிப்பார்கள். பொதுவாக கடவுள் வாழ்த்து கணபதியின் மேல்தான் அமையும். ஆனால் இந்த காதா சப்த சதி என்னும் நூலினை நான் படிக்க நேர்ந்தபோது ஒரு வித்தியாசத்தை நான் கண்டுற்றேன். முதலில் அந்த கடவுள் வாழ்த்து பாடல் என்ன என்பதை உங்களுக்கு நான் படிக்கிறேன். புலவீர் சிவந்த பொலங்கொள் மலைமகள் நிலவுரல் முகமது நீரிற் படிய அந்தி வணக்கத்தரன் தன் கையில் செந்தாமரையைச் சேர்த்தன என்னன் தேற்றும் அஞ்சலி காற்றுவம் என்று அந்த புலவர் முடிக்கிறார். இந்த பாடலையை பார்க்கும் பொழுது என்ன என்ன விஷயங்களை உங்களுக்கு சொல்லுகிறார் என்பதை கேளுங்கள். காலையில் சிவன் சந்தியாவதனம் செய்ய ஆரம்பித்து கையில் நீர் எடுத்து பின் அதனை வார்த்தபடி தியானம் செய்தார். அருகிருந்த மலைமகளோ தன்னை கவனிக்காமல் கையிலுடைய கங்காதேவியைத்தான் தியானிப்பதாக, அதாவது எண்ணுவதாக நினைத்து பொறாமை கொண்டாள். பாருங்கள், அதனால் பார்வதியின் முகம் சிவந்தது. மலைமகளின் பிரதிபம்பம் கையில் உள்ள அர்க்கிய நீரில் தெரிந்தது. இது எவ்வாறு இருந்ததென்றால், சிவன் கையில் செந்தாமலரை வைத்து கொண்டு பூஜை செய்ததாக தோன்றியது. அதாவது மலைமகளுடைய முகமானது சிவந்ததனால் அது செந்தாமரையை ஒத்ததாக இருந்தது என்று அந்த புலவர் கூறுகிறார். எனவே நாம் சிவனுடைய நீர்வார்க்கும் பூஜையினை, ஜல அஞ்சலியை நாம் வணங்குவோமாக என்று கடவுள் பார்த்து பாடல் தொடங்கியது. இருக்கட்டும். இதிலிருந்து, இந்த பாடலிலிருந்து நாம் அறிவது என்ன என்றால், ஒன்று, சந்தியாவந்தனத்தில் ஜல அஞ்சலி, அதாவது நீர் அர்க்கியமாக அடிப்பதை ஒரு பழக்கமாக முற்காலத்தில் செய்தார்கள் என்பது தெரிகிறது. சந்தியாவந்தனம் இறைவனாலும் செய்யப்படுகிறது என்பதும் உண்மை. பெண்ணுக்கு பெண்ணே பொறாமை கொள்ளுதல் என்ற உண்மை இந்த பாடலின் வாயிலாக தெரிகிறது. எவ்வாறு என்றால், அர்க்கியவிடும்போது கங்காதேவி நீரில் உறைகிறாள். அதை பார்த்து சிவன் அவளையே நினைப்பதாக மலைமகள் நினைத்து பொறாமை கொள்கிறாள். எனவே பெண்ணுக்கு பெண்ணே பொறாமை கொள்கிறாள் என்பது இதன் மூலம் அறிய முடிகிறது. இதனால் மூன்றாவது சொல்லிவிட்டேன். நான்காவதாக, இதனால் பெண்கள் உணர்ச்சி வசப்பட்டு முகம் சிவக்கிறது என்பது ஒரு இயற்கையான சம்பவம். திருவள்ளுவரின் குரலான அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்ற குரலும் நினைவுக்கு வருகிறது. அதாவது மனிதருடைய உணர்ச்சிகள், கவலைகள், துன்பங்கள், மகிழ்ச்சி எல்லாமே முகத்தில் தெரியும் என்பது திருக்குறளின் வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம். எனவே மலைமகளுக்கும் தன்னுடைய உணர்ச்சியை காட்டினது ஒரு செந்தாமரை மலர் போல் இருந்தது என்று கொள்ளலாம். பெண்களின் சிவந்த முகம் செந்தாமரையை ஒத்திருக்கும் என்பதும் இந்த பாடலின் மூலம் நாம் தெரிகிறோம். செந்தாமரையில் வசிப்பவள் இலக்குமி. எனவே மலைமகளுக்குள்ளே திருமகளும் இருக்கிறாள் என்பதும் உண்மை. பூஜையை செய்வதற்கு மலர் தூவுதல், மலர்களும் அவசியம் எனவும் இந்த பாடல் உணர்த்துகிறது. இதன் மூலம் நாம் பரமசிவன், பார்வதி, மகாலட்சுமி, கங்காதேவி ஆகியோரை வணங்கிட
இந்த பாடல் துணை பெறுகிறது என்றும் கொள்ளலாம். எனவே இந்த பாடலை பாடும் பொழுது நமக்கு நிச்சயமாக புண்ணியமும் கிட்டும் என்பதும் இந்த பாடலின் மூலமாக அறிந்தது எனது உள்ளம். நான் இந்த பாடலை படித்தவுடன் மிகவும் மகிழ்ச்சி கொண்டேன். நீங்கள் உங்களுக்கு என் கருத்து பிடித்திருந்தால் என்னை ஊக்குவிக்கும் முகமாக ஆதரிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நம சிவாய.